ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த வியாழன் நாளின் வரமாக நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து, அதுவும் உனக்கே தெரியாம நீ இன்ப அதிர்ச்சி அடையும் வகையில் எல்லாத்தையும் சுலபமா முடிச்சு கொடுத்து, ஆச்சரியத்தோடு கூடிய மன மகிழ்ச்சிய நான் உன் வாழ்க்கையில கொடுக்க போறேன். ஆம் என் செல்லமே, வியாழன் நாள்ல நான் எல்லாருக்கும் வரம் கொடுப்பது என்பது ஒரு விஷயம்தானே. அது இப்போது உனக்காக உன் வாழ்க்கையில கிடைக்க போகுது. இத்தனை நாள் நீ என்னை நம்பி வணங்கியதின் பலனாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய தயாராக உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளை நேசிக்க தெரிஞ்ச அளவுக்கு யாரிடம் எந்த அளவுக்கு ஒதுங்கி இருக்கணும்னு கத்துக்கோ. ஏன்னா எல்லா உறவுகளும் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் மதிப்பையும் மரியாதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க தானே. இந்த உலகத்துல போலியான மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யாரை வேணும்னாலும் ஏமாத்திடலாம். ஆனா அவங்கவங்க மனசாட்சியை ஏமாற்ற முடியாமல் அது குத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அதையும் மீறி உனக்கு சில கெட்டது நினைக்கிறவங்களையும் கெடுதல் செய்யறவங்களையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன செய்யறது, மனிதனாகி என் அன்பு பிள்ளையாகி நீ நல்லது எதுவோ அதை அவ்வளவு சுலபமா நம்ப மாட்டேங்கிற. எது கெடுதலோ அதை உடனே நம்பிடுற, அதை நாடி போகிறாய். உன் வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரியாம தானே எல்லா விஷயத்திலும் தப்பு தப்பா நீ மாட்டிக்கிற. கவலைப்படாத. இப்போது உனக்காக உனக்கு துணையா நிக்க போற இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்க போறேன். அதைத்தான் உனக்கான வியாழன் நாளின் வரமாக கொடுக்க வந்திருக்கேன் செல்லமே. இப்போ நீ எந்த விஷயத்த பிரச்சனைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ அதை முடிஞ்ச அளவுக்கு ஏத்துக்கிட்டு நான் சரி செய்வேன் நம்பிக்கையோட இரு. இல்ல என்னால் அதை தாங்க முடியல, கஷ்டத்தை பொறுக்க முடியலன்னு நினைச்சினா அதை நீயே சரி செய்வதற்கு முயற்சி செய். ஒண்ணு பிரச்சனைகளை ஏத்துக்கணும், இல்லாட்டினா அதை மாற்ற முயற்சி செய்யணும். இல்ல அதை மாத்தவே முடியல, நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டேன், இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல, இந்த கஷ்டம் என்னை விட்டு போகலன்னு நினைச்சினா அதை அப்படியே விட்டுடு. காலப்போக்கில் அது தானாகவே சரியாகும்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த சாயப்பா நான் தீர்வை கொடுப்பேன். ஏத்துக்கிற முடிஞ்ச விஷயங்களை ஏத்துக்கணும், இல்லாட்டினா மாத்திக்கணும். மாத்தவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும் என் செல்லமே. நீ ஆசைப்படும் போது எல்லா விஷயங்களும் கிடைக்கலையே, அதுக்கப்புறம் அது கிடைக்கும் போது எனக்கு ஆசையே வெறுத்து போயிருதே அப்படின்னு தானே யோசிக்கிற. நிறைய பேருக்கு பசி வரும்போது சாப்பிட கிடைக்காம அதுக்கப்புறம் பசி விட்டு போனதுக்கு அப்புறம் கிடைக்கும் போது அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்பட்டு வேதனை அடையுமோ, அதே போலதான் இப்போது உன்னுடைய சூழ்நிலையும் இருக்குன்னு எனக்கு தெரியும். கவலை கொள்ளாதே என் தங்கமே. உன் வாழ்க்கையில இனிமே பிரச்சனைகள் வராம இருக்கணும்னா தேவையில்லாமல் யாரையும் தேடி போக வேணாம். சில பேர்கிட்ட கேள்வி கேட்க வேணாம். சில பேர் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாம அவங்கள சமாளிக்க பாரு. சில பேர்கிட்ட நீ பேச்சே வச்சுக்க வேணாம். இப்படி யார்கிட்ட பேசணும், எதை பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்ற எல்லா பக்குவங்களையும் உணர்ந்து கொண்டால் சீக்கிரம் உன் பிரச்சனைகளே வராம நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ முடியும். இளமையில் நீ சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் முதுமையில் உனக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். எப்போதும் எக்காலத்திலும் அடுத்தவரை நம்பி அடுத்தவர் கையை நம்பி வாழும் நரக வாழ்க்கை உனக்கு வேண்டாம். உன்னுடைய கஷ்டமும் உழைப்பும் உனக்கான பலன்களை கொடுக்க தானே செய்து. அப்புறம் என்ன, உனக்குன்னு ஒரு சிறு தொகையை எப்போதும் சேமிப்பா வச்சுக்கோ. வாழ்க்கைனா சில முயற்சிகள் வெற்றி பெறதான் செய்யும், சில முயற்சிகள் தோல்வி பெறத்தான் செய்யும். ஆனால் வெற்றியோ தோல்வியோ அது நிச்சயமா உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போகுவேன் செல்லமே. முயற்சி செய்வதை மட்டும் நீ நிறுத்த வேண்டாம், முயற்சிக்க நீ தயங்கவும் வேண்டாம். எப்போது நீ அடுத்தடுத்து என்ன செய்யணுன்ற முடிவுக்கு வந்துட்டியோ இனிமே நானும் சும்மா இருக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில அடுத்தடுத்த முன்னேற்றங்களை தந்து கொண்டே இருப்பேன் என் செல்லமே. உன்னை ஏமாத்தின ஒருத்தர் தான் புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க புத்திசாலி கிடையாது. அவங்கள முழுசா நம்பின என் அன்பு பிள்ளையான நீ மிகவும் யதார்த்தமாக மிகவும் அப்பாவி குழந்தையாக இருந்ததால உன்னுடைய நம்பிக்கை ஏமாற்றிய அவர் நிச்சயம் முட்டாளாகத்தான் மாற போறாரு. ஒரு சிலரை என்னடா இவங்க இப்படி செய்யறாங்களே, இவங்களை விட்டு விலகவும் முடியல ஒதுக்கவும் முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே மனக்கசப்போடு அவர்களிடம் பேசுவதை காட்டிலும் அவர்களிடம் பேசாமல் விலகி நிற்பதே மேல். நான் யாரை பத்தி சொல்றேன்னு உனக்கு புரியுது தானே. நல்லவர்களை பக்கத்துல வச்சுக்கோ, கெட்டவங்களை தூரமா வச்சுக்கோ.